நேர்களை சுதந்திர தினத்தன்று மகாராஷ்டிர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு வித்தியாசமான போராட்டம் எதிர்க்கட்சிகளால் அரங்கேற்றப்பட்டது. இதை பற்றி தான் தொகுப்புல விரிவாக பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி அந்த போராட்ட காட்சிகளை நீங்களே பார்த்துடுங்க. नहीं 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 ओ बीभत्स वर्तन करू नका बीभत्स वर्तन करू नका चला काही गरज नाही चला तिकडे हिंदू गणित समाज संघटनेचा சுதந்திர தினத்துக்கும் கோழியை கையில் வச்சுட்டு போராட்டம் பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? இருக்கு. மகாராஷ்டிராவின் சில நகரங்களில் ஒரு புதிய தடையானது அமலுக்கு வந்திருக்கிறது. என்னன்னா, சுதந்திர தினத்தன்று இறைச்சி விற்பனை செய்யக்கூடாது என்பதுதான் அந்த தடை. இந்த தடைக்கு எதிராக தான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சில நகரங்களில் எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இது மகாராஷ்டிரா முழுமைக்குமான ஒரு தடையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில நகரங்களில் மட்டும்தான் சுதந்திர தினத்தன்று இந்த தடையானது அமலுக்கு வந்தது. அந்த வகையில் கல்யாண், டாம்பிவிலி, நாக்பூர், நாசிக், ஜல்காவ், மாலேகாவ், கோலாப்பூர், சத்ரபதி சம்பாஜி நகர் இந்த பகுதிகளில், இந்த முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு உட்பட்ட பகுதிகளில் இறைச்சி விற்பனைக்கு சுதந்திர தினத்தன்று தடை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று அது கடைபிடிக்கவும் பட்டது. இதற்கு எதிராகத்தான் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியினர், அது மட்டும் இல்லாமல் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணியினர், இவங்க எல்லாருமே இந்த போராட்ட களத்தில் இறங்கி போராடிய காட்சிகளை தான் நாம திரையில பார்த்தோம். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் கைவிரிச்சிட்டார். இந்த விஷயத்தெல்லாம் நான் தலையிட முடியாது, யாரு என்ன சாப்பிடுறாங்க சாப்பிடக்கூடாதுன்ற அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இந்த முனிசிபல் பகுதியில், இந்த கார்ப்பரேஷன்ல இந்த தடையை அமல்படுத்தணுமா வேணாமான்றது அந்த உள்ளூர் நிர்வாகத்தின் பொறுப்பு, அதில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்ட்டு முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் ஒதுங்கிட்டார். ஆனால் துணை முதலமைச்சர் அஜித் பவார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கார். ஒருவருடைய உணவில் தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரும் இங்க பதிவு பண்ணியிருக்கார். அதுவும் சுதந்திர தினத்தன்னைக்கு மீட் தடை பண்ணா, இறைச்சியை தடை பண்ணா என்னங்க லாஜிக் இது அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கார். இதே கேள்வியை தான் எதிர்க்கட்சிகளும் எழுப்பியிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து இங்க பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுமே கூட இந்த இறைச்சி தடைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் வலுவாக. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் வார்த்தை போரானது மூண்டிருக்கிறது. இதுல குறிப்பா சொல்லணும்னா, சிவசேனா உத்தவ் அணியுடைய ஆதித்ய தாக்கரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கார். ஒரு மனிதன் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றதை அரசாங்கம் நிர்ணயிக்கின்றதே தப்பு. அதுவும் சுதந்திர தினம் அன்னைக்கு இந்த தடைன்றது ஒரு லாஜிக் இல்லாதது. அதுல குறிப்பா சொல்லணும்னா, பண்டிகை தினத்தன்றே நாங்க இறைச்சியை பிரசாதமாக எடுத்துக்கக்கூடிய பல்வேறு சமூகங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்றன. எங்களுடைய சமூகமே கூட ஒரு பண்டிகையின் போது இறைச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இருக்கிறதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில கோவில்களில் கூட மீன், இறைச்சி உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. அதுக்கும் ஒரு நாட்களை தடை போட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி இவரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதையும் தாண்டி சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த சஞ்சய் ராவத் இன்னும் காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். இந்த அரசு எங்களை இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு தடை விதிக்குது, இறைச்சி சாப்பிடாம நாங்க என்ன ஆண்மையற்றவர்களா என்ற மாதிரியான காட்டமான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆட்சியில் இருப்பவர்கள் தரப்புல இருந்து என்ன இப்போ பதில் கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னா, அப்போ வெஜிடேரியன் சைவம் சாப்பிடுபவர்கள்லாம் ஆண்மை இல்லாதவர்கள்னு சொல்றீங்களான்னு ரொம்பவே ஒரு அண்டர் த பெல்ட் அட்டாக் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுதான் தற்பொழுது மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் போயிட்டு இருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளுடைய உணவில் ஏன் அரசு தலையிட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்விதான் நடுநிலையாளர்களாலும் இங்க மேலோங்கப்படுகிறது அப்படின்றதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தற்பொழுது இந்த தடை தொடருமா, மற்ற பகுதிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படுமா வரும் நாட்கள்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க எழுது இல்லையா. இதுக்கு இறைச்சி தடைக்கான ஒரு வருடாந்திர கேலண்டரையே வெளியிட்டுடுங்க. இந்த நாட்கள்லாம் இறைச்சி விற்கலாம், இந்த நாட்கள்லாம் இறைச்சி விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவோட ஒரு கேலண்டரை வெளியிட்டுருங்கன்னு யார் சொல்லியிருக்கா? கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி இருக்கிறது இந்திய கோழி பண்ணை கூட்டமைப்பு. மகாராஷ்டிராவை ஃபாலோ பண்ணி ஹைதராபாத் மாநகராட்சியிலும் இதே மாதிரி ஒரு தடையை போட அங்க ஒவைசியும் இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். சோ வரும் நாட்கள் இந்த சுதந்திர தினம் இல்லாம வேற ஒரு நாட்கள்லயும் இவங்க இறைச்சி தடை பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கும்போது, தமிழ்நாடு பக்கம் இப்படி எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்கப்பா, இங்க நாங்கெல்லாம் எங்க ஊருக்கு தெய்வங்களுக்கு, குல தெய்வத்துக்கெல்லாம் கடா வெட்டி வழிபடுறதை எங்களுடைய வழி வழியாக நாம பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நிலையில இதுக்கும் ஒரு நாட்கள்ல ஒரு தடா போட்டிங்களேன்னா அதெல்லாம் இங்க எடுபடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சமூக ஊடகங்கள்ல சிலர் பதிவு செய்வதையும் நம்மால பார்க்க முடிகிறது.
அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் தற்பொழுது இந்த விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் வரும் நாட்களில் இது எந்த திசையில் பயணிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.